நம்ம ஆண்டோட பிள்ளைங்கன்னா ஆவிக்குரியவர்கள் அர்த்தம். ஆமென். எப்போ இயேசு மரித்து உயிர் தெழுந்தாரோ அப்போ மனித தன்மையில நீக்கி ஆவின் தன்மையாய் தேவத்தன்மையை நம்மளை மாத்திட்டாரு. ஆமென். நம்புங்க, நீங்கள் எல்லாரும் தேவகுமாரர்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்கள், நீங்கள் ஆவின் பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆவியா இருக்கிற தேவன் என்னுடைய மனித தன்மைக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். இப்போ மனித தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, உங்களுக்கு கொடுக்குற ஆவியானவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ இந்த எலும்பை பார்த்து உயிரடையமான்னு கேட்ட உடனே ஆண்டவரே நீங்க அறிவீங்கன்னு சொல்றேன். அப்போ நல்லா கவனிச்சு கொள்ளணும். உங்க வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிற பாதையில் நீ கிறிஸ்துவன் ஆயிட்ட பிறகு, நீங்க ஜபிச்ச பிறகு எல்லாம் மாறிச்சான மாறல, இன்னும் அதிகமா இருக்கும், இன்னும் பிரச்சனை அதிகமா இருக்கும், இன்னும் அதிகமா இருக்கும். ஆனா ஒண்ணு, இந்த அதிகமா இருக்குது இல்லையா, இன்னும் அதிகமாக்காம அதை என்ன பண்ணலாம், லெஸ் பண்ணலாம், அதை உங்க வசமாக்கலாம். எப்படி? அதுதான் இப்போ இன்னைக்கு சொல்லி தர போறது. இப்போ ஆண்டவர் நீர் அறிவீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பேச போறது இல்லை, உங்க வார்த்தையை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எனக்கு வேணும். ஆமென். இந்த எலும்புகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரே? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பல நேரங்களில் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, அல்லது ஏதோ சூழ்நிலை மாறன்னு ஜெபம் பண்ணுவீங்க, அல்ல எதிர்பார்ப்பீங்க, உங்க ஆசைப்படுவீங்க. ஆனா நீங்க பேசுற வார்த்தை அதிகமா இருக்கா, கர்த்தர் சொல்ற வார்த்தை அதிகமா இருக்கா? யோசித்து பாருங்க. இப்ப அந்த உலர்ந்து போன எலும்பு கிட்ட கொண்டு போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு உயிரடைய மாடான்னு கேட்கிறார். கேட்ட உடனே இவன் ஆண்டவரை, என்ன ஆண்டவரை இது ஒவ்வொன்றும் நூற்றுக்கணக்கான வருஷம் ஆயிருக்கும் போல் இருக்கு, ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிருக்கும், இது எப்படி இங்க பாருங்க இப்படி உளுத்து போயிருக்கு, பாருங்க உளுத்து போயிருக்கு, எடுத்தாவே சாம்பல் வருது, பல்ல வேணா வளர்க்கலாம் இதுல, ஆனா என்ன பண்ண முடியாது, உயிரடையமா இது போயிட்டு செத்து போய் சதை இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இது உலர்ந்து போயிருக்கு, நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்கலாம் ஒருவேளை, இது எப்படி உயிரடையும்? சொன்னானா? சொல்லல. சத்தமா சொல்லு, சொன்னானா? சொன்னானா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைய நீங்க பதில் சொல்றீங்களா, கர்த்தர் பதில பேசுறீங்களா? ஆமா, நீங்க தான் சொல்லிக்கணும் கர்த்தர் பதில பேசுறேன்னு. சொல்லுங்க, நீங்க பதில் பேசுறீங்களா அல்லது கர்த்தர் பதில் பேசுறாரா? பதில பேசுறீங்களா அல்லது கிரியைகளை பேசுறீங்களா? நடந்ததை பேசுறீங்களா, நடக்க போகிறத பேசுறீங்களா? என்ன வேணும்னு பேசுறீங்களா, என்ன ஆயிடுச்சுன்னு பேசுறீங்களா? ஐயோ ஆண்டவரே இப்படி போச்சே, நான் இப்படி ஆயி போச்சே, உருப்படமாய் போச்சே, நடக்காம போச்சே, இப்படி பேசுறீங்களா? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே சகலமும் மாறும் என்று பேசுறீங்களா?